Your time starts now. எஸ் சார். ஆஹ் என் பெயர் சஞ்சய். நான் அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். உருண்டை புழு தொற்று மற்றும் மலேரியாவுக்கு எதிராக ஏற்படும் ஆஹ் தொற்றுக்கு சிகிச்சை ஆவர்மெக்டின் மற்றும் ஆர்டிமிசினின் கொண்டு சிகிச்சை அளிப்பது எவ்வாறு, இதன் கூட்டு சிகிச்சைகள் நமக்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை இப்பொழுது காண்போம். அடுத்ததாக குறிப்பு சட்டகம். உருண்டை புழு தொற்று அறிமுகம். ஆவர்மெக்டின். ஆவர்மெக்டினின் செயல்பாட்டு பொறிமுறை. மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சக்கரம். ஆர்டிமிசினின். ஆர்டிமிசினின் செயல்பாட்டு முறை. ஆர்டிமிசினின் கூட்டு சிகிச்சை. ஆவர்மெக்டின் மற்றும் ஆர்டிமிசினின் கூட்டு விளைவு. கொசு கொசுவை இவை இரண்டும் சேர்த்து எவ்வாறு அழிக்கிறது, இதை கண்டுபிடித்தவர்கள் யார்? இவையே நாம் காணவிருக்கும் தலைப்புகள். அடுத்ததாக உருண்டை புழு தொற்று அறிமுகம். தொற்று ஏற்படும் விதம். தொற்று எவ்வாறு பரவுகிறது? அசுத்தமான மண், நீர் அல்லது காய்கறிகள் வழியாக முதிர்ச்சி அடைந்த முட்டைகள், அதாவது எம்பிரியோனேட்டட் எக்ஸ் உட்கொள்ளும் போது இத்தொற்று தொடங்குகிறது. ஆஹ் உடலுக்குள் பயணம். லார்வல் லார்வல் மைக்ரேஷன் ஃபேஸ். உட்கொள்ளப்பட்ட முட்டைகள் சிறுகுடலில் பொரிந்து முட்டைகள் பொதுவாக லார்வாக்களாக வெளிவந்து அங்கிருந்து அவற்றின் பயணம் தொடங்குகிறது. இவை இரத்த ஓட்டம் வாயிலாக கல்லீரலுக்கு சென்றும் ஆஹ் சிறு சிறுகுடலில் இருக்கும் இவை கல்லீரலுக்கு செல்வது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் என்று அழைக்கப்படக்கூடிய கல்லீரல் நுழைச்சிரை மண்டலம். அதன் வாயிலாக கல்லீரலுக்கு சென்று கல்லீரலிலிருந்து இருதயத்திற்கு போர்ட்டல் வெயின் மூலம் போகிறது. அங்கிருந்து நுரையீரலுக்கு செல்கின்றன. நுரையீரல் பாதிப்பு பல்முனரி ஃபேஸ். நுரையீரலில் சுமார் 10 முதல் 14 நாட்கள் தங்கும் இவை அங்குள்ள காற்று பைகளை அடைகின்றன. இந்த நிலையில் லோஃபர் சிண்ட்ரோம் எனப்படும் ஒவ்வாமை மற்றும் நிமோனியா போன்ற அறிகுறிகள், இருமல், மூச்சுத்திணறல் ஏற்படலாம். மறுகுடலுக்கு மறுபடியும் திரும்புகிறது. நுரையீரலில் சுவாசப்பாதை வழியாக தொண்டைக்கு ஏறி மீண்டும் இது சிறுகுடலுக்கு செல்கின்றன. இதில் பல சிக்கல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் இந்த முதிர்ந்த புழுக்கள் குடலை விட்டு வெளியேறி மற்ற உறுப்புகளுக்கும் செல்லக்கூடும். இதனை அபரண்ட் மைக்ரேஷன் என்று அழைப்பார்கள். பித்தப்பை மற்றும் கணையம். ஒருவேளை பித்தப்பைக்கு சென்றால் பித்தப்பை அடைத்து மஞ்சள் காமாலை ஏற்படும், பித்தப்பை வீக்கம் ஏற்படும் மற்றும் கணை அலர்ஜி பான்கிரியாடைட்டிஸ் போன்றவை உண்டாக்குகின்றன. மேலும் இது குடல்வாயில் நுழைந்து அப்பண்டிசைட்டிஸ் எனப்படும் குடல் வீக்கத்தை ஏற்படுத்தலாம். இதுவே அஸ்காரியாஸ் புழுவின் வாழ்க்கை சுழற்சி. முதலில் கருவுற்ற முட்டை நாம் உண்ணும் அசுத்தமான மண், நீர் வாயிலாக நம்முடைய சிறுகுடலுக்கு செல்கிறது. அங்கிருந்து லார்வா குடலுக்குள் இருந்து விடுவிக்கப்படுகிறது. பிறகு கல்லீரல் நுழைச்சிரை மண்டலம் வாயிலாக இவை இருதயத்திற்கு செல்கிறது. இருதயத்திலிருந்து நுரையீரலுக்கு செல்கிறது. நுரையீரலிருந்து பின் மறுபடியும் சிறுகுடலுக்கு விழுங்கப்படுகிறது. அதற்கு பின் இந்த முதிர்ச்சி அடைந்த புழுக்கள் இனச்சேர்க்கை செய்து மலத்தில் முட்டைகள் இடுகின்றன. மேலும் இதன் இதன் வாழ்க்கை சக்கரம் தொடங்குகிறது. இதை இந்த உருண்டை புழு தொற்றை கட்டுப்படுத்தவே ஆவர்மெக்டின் கொண்டு வரப்பட்டது. ஆவர்மெக்டின் என்பது இதை எவ்வாறு தயாரிக்கிறார்கள்? ஆவர்மெக்டின் என்பது ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆவர்மெட்டிலிஸ் என்ற பாக்டீரியாவை நொதிக்க செய்வதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. நொதிக்க செய்தல் என்றால் ஃபெர்மெண்டேஷன். இதன் பயன்பாடுகள். இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் சில ஒட்டுண்ணி புலிகளுக்கு எதிராகவும் செயல்படுகிறது. ஆவர்மெக்டின் B1 என்பது ஆவர்மெக்டின் மருந்தின் ஒரு முக்கியமான கலவை. இது அபாமெக்டின் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை உருவாக்க பயன்படுகிறது. அடுத்தது ஆவர்மெக்டின் செயல்பாட்டு பொறிமுறை. மெக்கானிசம் ஆஃப் ஆவர்மெக்டின். இது குளோரைட் சேனல்களை தூண்டுகிறது, அதாவது ஸ்டிமுலேஷன் ஆஃப் குளோரைட் சேனல். ஆவர்மெக்டின் பாதிக்கப்பட்ட உயிரினங்களில் ஒரு புழு ஆவர்மெக்டினை உட்கொள்கிறது என்றால் அதனுடைய நரம்பு மற்றும் தசைக்கலங்களில் உள்ள குளுட்டமேட்டட் குளோரைட் சேனல்களை இது பிணைக்கிறது, அதாவது வலுக்கட்டாயமாக திறந்து வைக்கிறது. குறிப்பு: இது முக்கியமாக முதுகெலும்பற்ற உயிரினங்களின் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது. இந்த குறிப்பை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நரம்பு சமிக்கையை தடுத்தல். குளோரைடு அயனிகளின் வருகை அதிகம் இருப்பதால் பொட்டாசியம் மற்றும் சோடியம் பம்புகள் அந்த அயனிகளின் உள்வருகை மற்றும் வெளிச்செல்தல் மிகவும் குறைந்து நரம்பு முதல் தசை வரையிலான தகவல் தொடர்புகள் தடுக்கப்படுகின்றன. இதனால் நரம்பு மண்டலம் முடக்கப்படுகிறது. இதன் விளைவு பாதிக்கப்பட்ட பூச்சி அல்லது புழு பக்கவாதம் அடைந்து பேரலைஸ்டு உணவு உட்கொள்வதை நிறுத்தி சில நாட்களுக்கு பின் இறந்து விடுகிறது. இதன் முக்கிய அம்சங்கள். ஆவர்மெக்டின் பயன்படுத்துவதற்கான முக்கிய அம்சங்கள்:
மனிதர்கள் மற்றும் பிற பாலூட்டிகள் இந்த வகையான குளுட்டமேட் சேனல்கள் அவர்களிடம் பொதுவாக இல்லை. அவை மூளை மற்றும் முதுகெலும்பில் மட்டுமே காணப்படுகின்றன. மேலும் ஆவர்மெக்டின் இரத்த மூளை தடை பிளட் பிரெயின் பேரியர் என்று சொல்லப்படக்கூடிய இரத்த மூளை தடையை இது கடக்காது. அதனால் சரியான அளவில் பயன்படுத்தும் பொழுது இது பாலூட்டிகளுக்கு பாதுகாப்பாகவும் உள்ளது. ஆவர்மெக்டின். அடுத்ததாக மலேரியா ஒட்டுண்ணி. இப்பொழுது உருண்டைப்புழு தொற்று ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் மலேரியாவை காண்போம். மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சக்கரம். மலேரியா ஒட்டுண்ணியானது முதலில் ஸ்போரோசைட்டுகளாக நம்முடைய உடலுக்குள் வருகிறது. பிறகு கல்லீரல் செல்களுக்கு சென்று அங்கே முதிர்ச்சி அடைந்து மீரோசைட்டுகளாக மாறுகிறது. அந்த மீரோசைட்டுகள் இரத்த சிவப்பணுக்களை பாதித்து அங்கிருந்து கேமிட்டோசைட்டுகளாக சில மீரோசைட்டுகள் மாறும். மற்ற மீரோசைட்டுகள் மீண்டும் இரத்த சிவப்பணுக்களில் உறைந்து மேலும் மறுபடியும் மீரோசைட்டுகளாகவே வளைய நிலை ட்ரோபோசைட் மற்றும் ஸ்கைசாண்ட் ஆக மாறி மீண்டும் மீரோசைட்டுகளை விடுவித்துக் கொண்டே இருக்கும். இப்பொழுது இரத்தத்தில் உள்ள அந்த கேமிட்டோசைட்டுகளை, ஆண் பெண் கேமிட்டோசைட்டுகளை இந்த பூச்சியானது உட்கொள்ளும். அந்த அந்த கொசு அனோஃபலஸ் அனோஃபலஸ் கொசு, பெண் அனோஃபலஸ் கொசு என்பது அந்த இரத்த சிவப்பணுக்கள், கேமிட்டோசைட்கள் உள்ள இரத்த சிவப்பணுக்களை உட்கொண்டு அதன் வயிற்றில் அவை சேர்க்கை நடைபெற்று கருவுற்ற முட்டைகள் அதன் உமிழ் சுரப்பியில் சேகரிக்கப்படுகின்றன. அடுத்த நபரை அது கடிக்கும் பொழுது இது இந்த நோயை பரப்புகிறது. அடுத்து இதை தடுக்க கொண்டு வந்ததுதான் ஆர்டிமிசினின். ஆர்டிமிசினின் என்பது ஆர்டிமிசியா அணுவா என்ற தாவரத்திலிருந்து கிடைக்கும் ஒரு மருந்து பொருள். இது குறிப்பாக மலேரியா நோய்க்கு உலக அளவில் நிலையான சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது கொசுக்களால் பரவும் இந்த நோய்க்கு எதிரான போராட்டத்தின் முக்கியமான பகுதியாகும். ஆர்டிமிசினின் செயல்பாட்டு முறை, அதாவது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இரும்பு சத்துடனான வினை. மலேரியா ஒட்டுண்ணி இரத்த சிவப்பணுக்குள் வாழ்கிறது. நாம் முன்பே கண்டோம். அங்கு அது ஹீமோகுளோபினை உடைத்து ஹீம் என்ற பொருளை உருவாக்குகிறது. இது ஒட்டுண்ணிக்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு பொருள். ஹீம் ஒட்டுண்ணிக்கு தேவைப்படும் முக்கியமான ஒரு பொருள். ஆர்டிமிசினில் உள்ள பெராக்சைடு பாலம் மலேரியா ஒட்டுண்ணியின் உடலில் உள்ள ஹீம் அல்லது இரும்பு சத்துடன் வினை புரிகிறது. ஃப்ரீ ரேடிக்கல்கள் உருவாக்கம். இந்த வினை அதிக வினைத்திறன் கொண்ட ஃப்ரீ ரேடிக்கல்களை உருவாக்குகிறது. ஒரு வினையின் விளைவாக அதிக வினைத்திறன் கொண்ட ஃப்ரீ ரேடிக்கல்கள் உருவாக்கப்படுகின்றன. இந்த ரேடிக்கல்கள் மலேரியா ஒட்டுண்ணிக்கு மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. ஒட்டுண்ணி அழிவு, பாரசைட் டிஸ்ட்ரக்ஷன். எவ்வாறு இவை அழிகிறது? உருவான ஃப்ரீ ரேடிக்கல்கள் ஒட்டுண்ணியின் அத்தியாவசியமான புரதங்கள் படுத்துகின்றன. இதனால் ஒட்டுண்ணி செயலிழந்து இறந்து விடுகிறது. இவை இந்த மலேரியா ஒட்டுண்ணி குறிப்பாக முக்கிய தகவல்கள் பயன்படு. மலேரியா சிகிச்சையில் இது ஒரு நிலையான மருந்தாக உள்ளது. குறிப்பாக பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணியால் ஏற்படும் மலேரியாவுக்கு இவை சிறந்த மருந்து. ஆர்டிமிசினின் என்பது மலேரியா ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம் அதில் பல வகைகள் உள்ளது. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், பிளாஸ்மோடியம் மலேரியே மற்றும் பிளாஸ்மோடியம் ஓவேல். இதில் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் என்ற மலேரியாவுக்கு இந்த ஆர்டிமிசின் மிகச்சிறந்த மருந்தாக உள்ளது. அவைகளின் வெவ்வேறு நிலையை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளேன். அடுத்தது இதன் சிறப்பு அம்சங்கள். புற்றுநோய் செல்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆட்டோ இம்யூன் செல்கள் மற்றும் வீக்கத்தை ஆர்டிமிசினின் குறைக்கிறது என்று குறைக்கும் பண்புகளை கொண்டுள்ளது. மற்றும் சமீபத்திய ஆய்வுகளில் இது COVID-19 மற்றும் ஹெர்பிஸ் போன்ற வைரசுகளுக்கு எதிராக செயல்திறன் காட்டுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சரி, ஆர்டிமிசினின் கூட்டு சிகிச்சை. ஆர்டிமிசினின் பேஸ்டு காம்பினேஷன் தெரப்பி. ஆர்டிமிசினின் உடலில் மிக குறுகிய காலமே தங்கி இருப்பதால் மலேரியா மீண்டும் வருவது, அதோடைய ஷார்ட் லைஃப், அந்த மருந்தின் செயல்திறன் மிகவும் குறைவாக இருப்பதால் மலேரியா மீண்டும் வருவதை தடுக்க நீண்ட காலம் செயல்படும் மற்ற மருந்துகளுடன் இணைத்து வழங்கப்படுகிறது. பார்ட்னர் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற அதிக காலம் கொண்ட
லாங் ஹாஃப் லைஃப் கொண்ட ஒரு மருந்துடன் சேர்த்து இது வழங்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பு மலேரியாவுக்கு இந்த கூட்டு சிகிச்சையை பரிந்துரைக்கிறது. ஏசிடி, ஆர்டிமிசினின் பேஸ்ட் காம்பினேஷன் தெரப்பி. ஆவர்மெக்டின் மற்றும் ஆர்டிமிசினின் இணைப்பதால் ஏற்படும் நன்மைகள். ஒட்டுண்ணிகளுக்கு எதிரான ஆற்றல், ஆன்டி பாராசிட்டிக் பவர். ஆர்டிமிசினின் என்ன செய்கிறது? இது மலேரியா காய்ச்சலில் உண்டாக்கும் பிளாஸ்மோடியம் ஒட்டுண்ணிகளை விரைவாக அழிக்கிறது. ஓகே. ஆவர்மெக்டினின் பயன் என்ன? அவை ஆற்றுக்குருடு மற்றும் யானைக்கால் வியாதி, லிம்பாட்டிக் பிலாரியாசிஸ் போன்றவற்றை உண்டாக்கும் புழுக்களை அழிக்கின்றன. சரி, இப்பொழுது இவை இரண்டையும் இணைப்பதால் ஏற்படும் விளைவுகளை பார்ப்போம். தற்போதுள்ள ஆய்வுகளின்படி இவ்விரண்டு மருந்துகளையும் இணைப்பது மலேரியா பரவலை தடுப்பதில் மிகச்சிறந்த பலனை தருகிறது. இருமுனை தாக்குதல், டியூவல் டார்கெட் எஃபெக்ட். மலேரியா ஒட்டுண்ணியின் வாழ்க்கை சுழற்சியை இந்த மருந்துகளின் கூட்டணி இரண்டு வெவ்வேறு நிலைகளில் உடைக்கிறது. இப்பொழுது பார்ப்போம் அதை. ஆர்டிமிசினின் எவ்வாறு மலேரியா பரவுவதை தடுக்கிறது என்றால், இதன் மருத்துவ குணம். இது நேரடியாக ரத்தத்தில் உள்ள மலேரியா ஒட்டுண்ணிகளை கொன்று காய்ச்சலை குணப்படுத்துகிறது. ஆனால் ஆவர்மெக்டின் அந்த ஒட்டுண்ணியை நேரடியாக கொல்லாது. அது சிகிச்சை அளிக்கும் பொழுது அந்த நபரின் ரத்தத்தில் கலந்து அது அந்த கொசுக்களை அழித்து விடுகிறது. மஸ்கிட்டோ சிடல் ஆக உள்ளது. ஆகையால் இது காய்ச்சலை மற்றவர்களுக்கு பரவுவதை தடுக்கிறது. ஆவர்மெக்டின் பரவுவதை தடுக்கிறது. ஆர்டிமிசினின் அந்த ஒட்டுண்ணியை நேரடியாக கொன்று அதை அந்த காய்ச்சல் வராமல் தடுக்கிறது. மலேரியா பரவலை தடுத்தல், பிரேக்கிங் டிரான்ஸ்மிஷன் செயின். மலேரியா கிருமிகள் மனிதனிடமிருந்து கொசுவுக்கும், கொசுவிடமிருந்து மனிதனுக்கும் பரவும் சங்கிலி தொடரை இது துண்டிக்கிறது. அதை முன்பே கண்டோம். ஆர்டிமிசின் சிகிச்சைக்கு பிறகும் சில ஒட்டுண்ணிகள் ரத்தத்தில் தங்கி கொசுக்களுக்கு பரவக்கூடும். ஆவர்மெக்டினை சேர்க்கும் பொழுது அந்த நபரை தீண்டும் கொசுக்கள் இறந்து விடுவதால் மலேரியா ஒட்டுண்ணி அடுத்த நிலைக்கு பரவ வாய்ப்பே இல்லாமல் போகிறது. இது மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு மருந்திற்கு, ஒரு நோய்க்கு எதிரான ஒரு ஆன்டிபயோட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்தை நாம் ஒரு முறை எடுக்கும் பொழுது அதற்கு எதிரான பண்புகளை அந்த ஒட்டுண்ணி வளர்க்கக்கூடும். அதாவது ஒரு மருந்தை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தும் பொழுது ஒட்டுண்ணிகள் அதற்கு எதிராக தற்காப்பு திறனை வளர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. தற்காப்பு திறன், ரெசிஸ்டன்ஸ் வளர்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் வெவ்வேறு செயல்பாட்டு முறைகளை கொண்ட இவ்விரண்டு மருந்துகளை இணைப்பது ஒட்டுண்ணியின் எதிர்ப்பு திறன் பெறுவதை வெகுவாக தடுக்கிறது. முழுமையான ஆரோக்கிய மேம்பாடு. ஆவர்மெக்டின் மலேரியாவுக்கு மட்டுமின்றி யானைக்கால் வியாதி, ஆற்றுக்குருடு மற்றும் குடல் புழுக்களுக்கு எதிராகவும் செயல்படுகின்றன. இதனால் மலேரியா அதிகம் உள்ள பகுதிகளில் இவ்விரண்டு மருந்துகளையும் நாம் இணைத்து தரும் பொழுது அங்கே வசிக்கும் மக்களுக்கு மற்ற ஒட்டுண்ணி நோய்களால் ஏற்படும் நோய்களில் இருந்து ஒரே நேரத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. இது எவ்வாறு இயங்குகிறது? மீண்டும் ஒரு முறை விரைவாக பார்ப்போம். ஒட்டுண்ணிகளின் புரதங்களை சிதைத்து அவற்றை அழிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை இது உருவாக்குகிறது. ஆவர்மெக்டின் ஒட்டுண்ணியின் நரம்பு மற்றும் தசைகளின் செயல்பாட்டை முடக்கி அவற்றை கொள்கிறது. இரண்டு வெவ்வேறு செயல்பாடுகள் கொண்ட ஒரு மருந்துகளை நாம் இணைப்பதனால் அதற்கு அந்த ஒட்டுண்ணி தற்காப்பு திறன் வளர்ப்பதை நாம் தடுக்கலாம். முக்கியமாக இதற்காகத்தான் இவ்விரண்டு மருந்துகளும் இணைக்கப்படுகின்றன. இது கொசுவை எவ்வாறு அழிக்கிறது என்பதை நாம் இப்பொழுது காண்போம். இரத்த உணவு மூலம் தாக்கம், சிஸ்டமிக் கில்லிங். ஒரு நபர் ஆவர்மெக்டின் மருந்தை உட்கொண்ட பிறகு அவரின் ரத்தத்தில் அந்த மருந்தின் துகள்கள் கலந்திருக்கும். அந்த நபரை கடிக்கும் பெண் கொசு ரத்தத்தோடு சேர்த்து மருந்தையும் உட்கொள்கிறது. ரத்தத்தில் உள்ள மருந்தின் அளவு கொசுக்களுக்கு ஒரு சமூக பூச்சிக்கொல்லியாக இருக்கிறது. சில மணி நேரங்களில் அல்லது நாட்களில் அவற்றை கொள்கிறது. இனப்பெருக்க பாதிப்பு. இந்த கொசுக்கள் எவ்வாறு இறக்கின்றன? முட்டையிடும் திறன் குறைதல், முட்டை பொரிக்கும் திறன் குறைதல் மற்றும் மறுமுறை கடித்தல் தடைபடுதல். முட்டை திறன் குறைதல். மருந்து தாக்கப்பட்ட கொசுக்களால் குறைவான முட்டைகளே இட முடிகிறது. அவ்வாறு இடப்பட்ட முட்டைகளில் லார்வாக்கள் பொரிந்து வரும் வாய்ப்பு மிகவும் குறைகிறது. இந்த ஆவர்மெக்டினை உட்கொண்ட கொசுக்களின் முட்டைகள் மற்றும் முட்டை பொரிக்கும் திறன்கள். மேலும் மருந்து உட்கொண்ட கொசுக்கள் மீண்டும் உணவை தேடிச் செல்லும் திறனை இழக்கின்றன. ஹாஸ்ட் சீக்கிங் கெப்பாசிட்டியை இழக்கின்றன. இதை கண்டுபிடித்தவர்களை பற்றி பார்ப்போம். உருண்டை புழுக்கள் மற்றும் மலேரியா ஆகியவற்றிற்கு எதிரான இந்த நவீன மருத்துவ கண்டுபிடிப்புக்காக 2015ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசின் 3 விஞ்ஞானிக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. ஆவர்மெக்டின் உருண்டை புழுக்கு எதிராக இந்த மருந்தை கண்டுபிடித்தவர்கள் வில்லியம் சி கேம்பல் மற்றும் சடோஷி ஓமுரா ஆவார்கள். மேலும்
ஆர்டிமிசினின் மலேரியாவுக்கு எதிராக செயல்படுகிறது என்று கண்டுபிடித்தவர்கள் சீன விஞ்ஞானியான டு யூ ஆவார்கள். அவர்களின் புகைப்படங்கள் கீழே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரண்டு மருந்துகளையும் இணைப்பதால் நாம் மலேரியா மட்டுமின்றி உருண்டைப்புழு தொற்றையும் கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பதை வலியுறுத்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.